அதனால் நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். இப்ப கலைஞரின் தொலைநோக்கு பார்வைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் அந்த சிறு வயதிலேயே தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டது ஒரு தலைச்சிறந்த தொலைநோக்கு பார்வைதானே. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் வழியில் அரசியல் பயணம் மேற்கொண்டார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு முதல்வரான கலைஞர் விளிம்பு நிலை மக்களின் முகவரியுமானார். அவரது தொலைநோக்கு பார்வையால் தான் தமிழ்நாடு உலக அரங்கில் சிறந்த நாடாக விளங்கியது. இந்தியாவிலே முதலில் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை சென்னை தரமணியில் அமைத்தார். அவர் அன்று நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ததனால்தான் மருத்துவர்களும் பொறியாளர்களும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் தலைச்சிறந்து விளங்குகிறார்கள். அதுபோல இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஆண் பட்டதாரிகளை விட பெண் பட்டதாரிகள் அதிகம். அதற்கெல்லாம் கலைஞரின் பேனா தொலைநோக்கு பார்வையுடன் இட்ட கையெழுத்து தான் காரணம். அன்று சாதி அடையாளங்களுடன் இருந்த வீடுகள் இன்று பதவி அடையாளங்களுடன் இருக்கிறது. இந்தியா முழுவதும் திராவிட மாடல் பரவி இருக்கிறது. மூன்றாம் பாலினத்தவரை திருநங்கை என்றும் ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என்றும் மாற்றி அழைத்தார். இது மனித சமுதாயம் உள்ளவரை மாற்ற இயலாது. 1971ஆம் ஆண்டு இவர் ஆட்சியில் தான் தொழுநோயாளிகளுக்கு நலவாரியம் அமைக்கப்பட்டது. மாவட்ட வாரியாக முகாம் அமைக்கப்பட்டு தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அன்றைய கணக்குப்படி 4000 பேர் முகாமில் சேர்க்கப்பட்டனர். அதுபோல வேலூரில் தொழுநோயாளிக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர் நோயாளியிடம் சொன்னார், நான் உங்களை சந்தித்த பிறகுதான் உங்கள் வேதனை என்னால் உணர முடிகிறது. ஆனால் உங்களை எல்லாம் சந்திக்காமலே உங்களின் வேதனை புரிந்து கொண்டு உங்களுக்கான இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்தான் கலைஞர் என்றார். அதுபோல நெற்றிக்கண் பார்வையை விட கலைஞரின் தொலைநோக்கு பார்வைக்கு சக்தி அதிகம். அதனால்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகரானார்கள். ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன். கலைஞரை விரும்பலாம், வெறுக்கலாம், எதிர்க்கலாம். ஆனால் அவரின் தொலைநோக்கு பார்வையின் தூரத்தை உங்களால் எட்டி பிடிக்க முடியாது. அதுபோல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தொலைநோக்கு பார்வையால் பெற்ற பலனை உங்களால் மறுக்க முடியாது. ஏன் கலைஞரை தவிர்த்து தமிழ்நாடு வரலாற்றை எழுதிவிட முடியாது. தமிழ்நாடு முழுக்க திராவிடம் தலைத்தோங்க முன்னத்தி ஏறாக தமிழ் மண்ணில் விதை விதைத்த தலைவர்கள் ஏராளம். அவருடைய போராட்டங்களை பத்தியும் பகுத்தறிவு கொள்கைகளை பத்தியும் திராவிட தீ பரவ பேசினாங்க பேச்சாளர்கள். அதை இப்ப நம்ம பார்க்கலாம்.